Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். ஹெல்த்தியாக ஒரு ஐட்டம் பண்ணலாம்னு தோணும் போது இந்த ப்ராக்கலி சூப் தான் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்தது. இந்த ப்ராக்கலி சூப் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை நீங்கள் ஒரு பிரன்ச் ஐட்டமாவோ இல்லைனா ஒரு டின்னர் ஐட்டமாக கூட இதை நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இந்த ப்ராக்கலியில். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் கம்பைன் பண்ணின இந்த ஒரு சூப் எப்படி செய்யறதுன்னு வாங்க குயிக்காக போய் பார்க்கலாமா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல்லு, ஒரு சின்ன சைஸ் ப்ராக்கலி, அதுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அண்ட் ஒரு பிஞ்ச், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. எக்ஸ்ட்ராவாக ஒரு திக்கனிங் ஐட்டமாக ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் இளக்கிறதுக்கு கொஞ்சம் பால் கூட தேவைப்படும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த ப்ராக்கலி சூப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ப்ராக்கலி எடுத்து சின்ன சின்ன பூக்களாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராக்கலியை அதில் எடுத்து போடணும். இந்த ஸ்டெப்புக்கு பேர் பிளான்ச்சிங். இதில் என்ன ஆகும்னா அந்த பூச்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா போயிடும். இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு கூட போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு, ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை அதில் போட்டு வெங்காயமும் பூண்டும் நறுக்கி, பெருசாக பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஹாப்பஸாடாக அப்படின்னு நறுக்கி அதில் போடலாம். கொஞ்சம் வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ப்ராக்கலியை நல்லா நம்ம வெந்நீரில் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து இதில் இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து அதை போட்டு வதக்கணும். ஒரு வதக்கல் வதக்கிட்டு அதில் 1 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நல்லா இந்த வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு. அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்சரில் போட்டு இந்த எடுத்து வச்சிருக்கிற தண்ணியோடையே சேர்த்து அதை நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் ரொம்ப நைஸாக அரைக்கல, ஏன்னா கொஞ்சம் வாயில் அந்த ப்ராக்கலி தென்பட்டுதுன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக அப்படி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும்னா அப்படி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுத அடுப்பில் திருப்பி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கொதி வர விடணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் பாலை சேர்த்து அதை கொதிக்க விடலாம். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலரணும். இந்த நல்லா கலரி முடிச்சு நல்லா அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதில் காரத்துக்கு தேவைக்கேற்ப மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கார்னிஷிங்க்கு ஒரு எடுத்து வச்சிருக்கிற பாக்கி இருக்கிற வெண்ணெயை அதில் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ப்ராக்கலி சூப் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக அந்த சூப் செஞ்சு பாருங்க. எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.